கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 60 கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இன்று ராஜ்பவனில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து புகார் அளித்தனர். அந்த புகார் மனுவை பொறுத்தவரையில் 10 பக்க ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த 10 பக்க கடிதத்தில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழக ஆளுநர் சட்டப்பிரிவு 176 படி தமிழக ஆளுநர் குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அந்த புகாரை கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வலி என்பது மனவேதனை நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு செல்லப்படும். எனவே தமிழக ஆளுநர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது சட்டப்பிரிவு 176B படி இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு இந்த புகாரை அவர்கள் கொடுக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்பு மற்றும் விதிமீறல்கள் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளபடி மெத்தனால் ஆந்திரா அல்லது புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இது மற்ற மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் மற்ற விசாரணை அமைப்புகள் இதை நடத்துவதை விட சிபிஐ என்கொயரி, சிபிஐ விசாரணை நடத்துவதுதான் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள்தான் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று அனைத்து அதிகார அமைப்புகளையும் கேள்வி கேட்கக்கூடிய வலிமையான அமைப்பாக இருக்கிறார்கள். எனவே சிபிஐ இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்துவதுதான் சரியாக இருக்கும். எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரம் மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களிடம் புகார் கொடுத்திருக்கிறோம் என்று அதிமுக ஆளுநரிடம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் மனவேதனையை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கு நீங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த புகாரை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரிவான கடிதமாக அதிமுக சார்பில் எழுதப்பட்டு தமிழக ஆளுநரை சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆங்கிலத்தில் கவர்னரிடம் நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார். அதாவது இந்த புகார் கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சம், அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மையில் என்ன நடைபெற்றிருக்கின்றது, அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். பீப்புள் ஆர் இன் த பவர், யாரெல்லாம் அந்த ஆட்சியில ஒரு வலிமை மிக்க இடத்தில் இருக்கிறார்களோ அதில் ஒரு சிலர் இந்த விவகாரத்தில் குற்ற பின்னணியில பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது போலெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புகார் கடிதம் கொடுத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகமும் தனிப்பட்ட முறையில் ஆளுநரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் விரிவாக பேசியிருக்கின்றார். எனவே மத்திய அரசிடமும் அதே போல குடியரசுத் தலைவரிடமும் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். இதில் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகள் யார் என்பது வெளியுலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அதிமுக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது.